வாழ்க வளமுடன். நான் உங்கள் ராதாமலர். இன்றைக்கி ஆடி வெள்ளி, 4வது வெள்ளி. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி, கருட பஞ்சமி. இன்றைக்கி ரொம்ப ஆடி வெள்ளியும் பஞ்சமியும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். சரி, இன்றைக்கி நம்ம எப்படியாவது போய் வாராகி அம்மனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்ப்பேன், திருப்பரங்குன்றத்தில் போய் பார்ப்பேன். சரி, நம்ம இங்கே தனி கோயில் மதுரையில் எங்கே இருக்குதுன்னு நான் தேடி பார்த்தப்ப நம்ம அழகர் கோயில் பக்கத்தில் போகிற பாதையில் தனி கோயில் இருக்குதுன்னு பார்த்துட்டு, சரி இன்றைக்கி நம்ம எப்படியாவது போய் அந்த ஆத்தா பார்த்துட்டு வந்துடணும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. இந்த வந்துட்டேன் பாருங்கள். இன்றைக்கி காலையில் இப்போ தான் வர்றேன். பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள். இயற்கைக்குள்ளே நல்ல மலையடி வாரத்தில் சத்திரப்பட்டியிலேருந்து வரலாம். சத்திரப்பட்டி இங்கிட்டு சேராட்டோ நம்மளுக்கு டவுன் பஸ் எல்லாமே நிறைய அடிக்குது. நான் தெரியாமல் அழகர்கோவில் ரோட்டில் போய் சத்திரப்பட்டி விளக்குலேருந்து வந்தேன். ஆனால் இங்கே இப்போ வரும்போது நாங்கள் சத்திரப்பட்டி வரும்போது சூப்பராக இருக்குது, பார்த்து நல்லா இருக்குது. வாராகி அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்துக்குங்க. நல்லா தனி கோயில், நல்லா மலையடி வாரத்தில் நல்ல கூட்டம், செம்ம கூட்டம். எக்கச்சக்கமான காரு, பைக்கு எல்லாருமே வர்றாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, லேடிஸ் மட்டும்தான் இல்லை. விளக்கு பார்த்திங்கன்னா இடமே கொள்ளலை, அவ்வளோ விளக்கு போடுறாங்க. ஆனால் அந்த ஆத்தாவோட பவர் பார்த்திங்கன்னா இப்போ உலகம் பூரா வாராகி தாயோட பவர் பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து எல்லா கோயில்லையுமே நம்ம சப்த கன்னிமாரில் வாராகி தாய் இருப்பாங்க. நம்ம எல்லாம் சப்த கன்னிமாரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் இப்போ வாராகி தாய் தனியாக பார்த்திங்கன்னா மக்களை காக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அம்மா தனியாக வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லாருமே நம்ம தாயை தனியாக நம்ம சன்னதி வச்சு தனியாக கோயில் கட்டி இப்போ கொண்டாடுறோம். ஆத்தா நம்ம கலியுகத்தில் நம்மளை காக்கிறதுக்காக வந்திருக்காங்க வாராகி தாய். நம்ம நல்ல மனசு, வாராகி தாய்க்கு நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம மனசால் நம்ம நினச்சாலே அந்த தாய் நம்மளுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துருவாங்க. சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே அந்த தாய் கொடுத்துருவாங்க. இந்த பூசாரி தான் இந்த கோயில் கட்டியிருக்காரு. ஆனால் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாராகி தாயை போய் பார்க்கணும், இல்லைன்னா உத்திரவாசமங்கை போவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம மதுரையில் வாராகி தாய் எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி நான் இன்றைக்கி போனேன் பார்த்துக்கோங்க. போனால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த அம்மாவை பார்த்தோன்னா கண்ணீரே வந்துருச்சு. சும்மாவே எனக்கு கனவுல ஆத்தா வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நான் இப்போ ஒரு வருஷமாகவே ஆத்தா என் கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்படா நம்ம கோயில் கட்டுவோன்னு எனக்கு தாயை கொண்டு போய் என் மண்ணில் உட்கார வைக்கணும். என் தாயை இந்த மாதிரி கொண்டு போய் நான் உட்கார வச்சு நான் பூஜை பண்ணணும். அதுதான் என்னோடய இப்போ லட்சியமே, என்னோடய கனவு எல்லாமே அதுதான். அதுக்கான நேரத்தை என் ஆத்தா எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வாராகி தாய் அந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு படுத்தாலும் ஆத்தாதான், எந்திரிச்சாலும் ஆத்தாதான் என் கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க. அதே சரி தேடி போய் ஆத்தா பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துருச்சு. நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி பஞ்சமிக்கு அம்மாவையும் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி போனது. நான் உத்திரவாசமங்கையில் மட்டும்தான் தனி கோயில் பார்த்துருக்கேன். அடுத்து நம்ம மதுரையில் இங்கே இருக்காங்க. அந்த ஆத்தாவுக்கு கருணை, அன்பு ரெண்டும் தான் ரொம்ப பிடிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நம்மளோட பைரவர், குட்டி குட்டி பைரவர்கள் அவ்வளோ பேர் உள்ளே திரியிறாங்க பார்த்துக்குங்க. யாருமே ஒன்றுமே போங்கன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. எப்போவுமே அந்த ஆத்தாவுக்கு வாயிலாச்சு அன்பும் கருணையும் தான். வாழ்க வளமுடன்.